வருவேன். பரிகாரம்லாம் இது வரைக்கும் சொல்லல சாமி. அந்த அம்மாவுக்கு நான் எந்த பரிகாரம் போன பூசையில தான் இங்க பழனி மலை காணும். பழனியமா ஒரு விஷயம் கேட்டுச்சு. இவங்க 2 பேரும் கேட்கிற விஷயம் ஒரே விஷயம். புரியுதா? அப்ப பழனிமாவுக்கு நான் சொன்னேன், இங்க வா, உன் பிள்ளைக்கு நீ நடத்திக்கணும்னு சொன்னா உன்னால முடியாத, அவனு வர மாட்டான். அப்ப நீ ஒரு இழப்பீடை சந்திக்கிறதுக்கு தயாரா இரு. பெரிய உங்களுக்கு சொல்ல போனா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். இது அது கூட இப்ப தப்பா போச்சு. என்ன சரி, நான் கட்டி சொத்தம் கூட்டில அவுத்துட்டணும். என்ன நானா தான் அவுத்து வச்சுட்டேன் கட்டி சொத்து. உங்களுக்கு ஒரு செமைய கூட அம்மா அவுத்தாச்சே. இன்னும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவுத்ததுக்கு அப்புறம் பங்கு வச்சுதான் ஆகணும். என்ன அதான கொஞ்சம் உஷார் பண்ணிக்கலாமா? என்ன இப்படி சிக்க வச்சுட்டீங்களே. நான் கடைசி வரைக்கும் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுதானே போல இருக்கு. பரிகாரம்னு சொன்னேன். அப்ப எதை செய்யணும்னா, நீ நிரந்தரமான பரிகாரத்துல இது சடனா இன்னைக்கு இது கொண்டுட்டு போனோம்னா, நீ குரு பூஜையில நடக்கிற யாக செலவு மொத்தம் நீ பொறுப்பேற்றுக்கோ. உன்னுடைய செலவுல யாகம் நடக்கட்டும் அப்படின்னு